தலைவர்களுக்கு வணக்கம். திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு விலகணும். இதை யார் சொல்றான்னா, பாஜகவினுடைய முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அரைவேக்காட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. தலைவர் திருமா அவர்கள் அரசியலை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, இல்ல மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா, இல்ல மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரா? நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் அரசியலை விட்டு விலக சொல்ல? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்று பெரும்பான்மை பெற்று நாடாளுமன்றம் சென்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, ஒரு மக்கள் பிரதிநிதியை அரசியலை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுடைய எலெக்ஷன் ரிசல்ட் என்ன? மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவு என்ன? பெரும்பான்மை என்ன? பிரதிநிதித்துவம் என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க இது வரைக்கும் ஆயிருக்கீங்களா? முன்ன எலெக்ஷன்ல டெபாசிட் வாங்க முடியுதா முதல்ல பாஜக கட்சியால? தலைவர் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிற பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அரைவேக்காட்டு அண்ணாமலை அவர்களே, தலைவர் திருமால் என்ற தொகுதியில் பாஜகவினுடைய நிலை என்ன? அதுக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி என்பது மிகப்பெரிய சாட்சி. 2024 நடந்த தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 5 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். அதே சிதம்பரம் தொகுதியில தலைவர் திருமா அவர்கள் எதிர்த்து நின்ற பாஜகவுடைய கார்த்திகாயனி அப்படிங்கிற வேட்பாளர் ஒரே 1 லட்சம் வாங்கி கிட்டத்தட்ட கேவலமா தோக்குறாங்க. டெபாசிட் கூட வாங்க முடியல. இதுதான் தலைவர் திருமாவனுடைய தொகுதியில் பாஜகவினுடைய நிலை. மக்கள் அங்கீகரிக்கிறவங்கள நீங்க யார் அரசியலை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றீங்களோ அவரதான் பெரும்பான்மையான சாதிக்கிறது மக்கள் இன்னைக்கு அங்கீகரித்து அவர்கள் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் செல்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்க தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய தொகுதியில நின்று டெபாசிட் வாங்க முடியாத நீங்களாம் தலைவர் திருமாவை அரசியலை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நீங்க சொல்லலாமா? முதலில் தலைவருக்கான தகுதியை பெறுங்கள். முதலில் திருமா அவர்களுக்கு இணையான தகுதியை பெறுங்கள். பிறகு திருமாவை விமர்சிக்கலாம்.